வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.1ல 6th கொஸ்டின். Fill in the following table so that the binary operation star on A is commutative. அதாவது ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? காம்படிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார் ஓகேவா? பைனரி ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார். இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபில் பண்ணாத இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். ஸ்டார் ஏபிசி, ஏன்னா ஏங்கிற செட் என்னது? ஏபிசி. இங்கே என்னது? ஏபிசி. ஏ ஸ்டார் ஏக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் பிக்கு கொடுக்கல, அதே மாதிரி ஏ ஸ்டார் சிக்கும் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இது எப்படி பார்க்கலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து காம்படேட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிவன் என்னது? ஸ்டார் இஸ் காம்படேட்டிவ் ஆன் ஏ. கிவன் ஸ்டார் இஸ் காம்படேட்டிவ் ஆன் ஏ. ஏங்கிற செட் எப்படி இருக்குது? ஏ கமா பி கமா சி. ஓகே, இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்? அதாவது காம்படேட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்டார் பினா என்னது? பி ஸ்டார் ஏவாக இருக்கும். காம்படேட்டிவ்னா என்னது? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. அப்படி தானே? இந்த கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, காம்படேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஏ ஸ்டார் பி என்னன்னு பாருங்கள். இந்த டேபிள்லேருந்து ஏ இங்கே தான் நம்மளுக்கு வேணும், கொஸ்டின் இருக்காங்க. ஸோ ஏ ஸ்டார் பி என்னன்னு சொல்லி கொஸ்டின் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? பி ஸ்டார் ஏக்கு ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி தானே? இப்போ பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பி ஸ்டார் ஏ அங்கே டேபிள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். பி ஸ்டார் ஏக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ பி இங்கே பார்க்கணும், சரியா? பி அதே மாதிரி இதுக்கு நேரம் ஏ பாருங்கள். பி ஸ்டார் ஏக்கு நேரம் ஆன்சர் என்ன இருக்குது? சின்னு இருக்குது. அப்படி தானே? சி. அப்போ ஏ ஸ்டார் பிக்கு என்ன தான் வரும்? இங்கே என்ன வரும்? சி தான் வரும். ரெண்டு சேம் தான். என்ன காம்படிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு சேம் ஆன்சர் தான். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஏ ஸ்டார் பிக்கு ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? சின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஸ்டார் சி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்டார் சி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சி ஸ்டார் ஏ என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. பாருங்கள், ஏ ஸ்டார் சி தான் நம்மளுக்கு வேணும். நம்ம அதை அப்படியே மாற்றி கண்டுபிடிக்க போகிறோம். சி ஸ்டார் ஏ. சி ஸ்டார் ஏக்கு ஆன்சர் என்னது? ஏ. அந்த ஏவை தான் எங்கே எழுதணும்? சி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ ஸ்டார் சிக்கு என்ன தான் வரும்? ஏ தான் வரும். ஸோ அந்த வேல்யூ எழுதிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும்? ஏ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சி ஸ்டார் பி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சி ஸ்டார் பி. சி ஸ்டார் பியோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? பி ஸ்டார் சிக்கு பார்க்கணும். அப்போ பி இங்கே ஸ்டார் சி. இதுக்கு வேல்யூ என்ன இருக்குது? ஏ தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன தான் வரும்? வேல்யூ ஏ தான் வரும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தனியாக கீழே என்ன செய்யணும்? டேபிள் போட்டு இந்த ஆன்சரை மறுபடியும் நம்ம எழுதணும். இதை நான் கொஸ்டினில் நான் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு எல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த டேபிள் போட்டு அதில் ஃபில் பண்ணி எழுதிடணும். Next 7th question பாருங்க. Consider the binary operation star defined on the set A equal to ABCD ன்னு கொடுத்துருக்காங்க. செட்டில் B the following table. இந்த டேபிள் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு டேபிள் கொடுத்துட்டு is it commutative and associative. இது வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார் என்னோட செட் என்னது? ஏபிசிடி தான். ஸோ அதை வச்சு தான் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். காம்படேட்டிவும் அசோசியேட்டிவும். காம்படேட்டிவ்னா என்ன? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்ன இருக்குன்னு பார்த்து எழுதிக்கோங்க. ஸ்டார் இஸ் டிஃபைன்ட். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபைன்ட் ஆன் த செட். ஏங்கிற செட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு என்னது? ஏ பி சி டி. ஓகேவா? இப்போ டேபிள்லேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் த டேபிள். ஓகே, நம்மளுக்கு காம்படேட்டிவ்னா என்னது? ஃபஸ்ட்டு காம்படேட்டிவ் ஒர்க்காக தான் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏன்னு இருக்கணும். அதான் ரூல்ஸு. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் காம்படேட்டிவ். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏ ஸ்டார் பினா என்னென்னு பார்த்து எழுதுவோம். அடுத்து பி ஸ்டார் ஏனா என்னென்னு பார்ப்போம் டேபிளில். ஏ ஸ்டார் பிக்கு என்ன இருக்குது? ஏ ஸ்டார் பிக்கு என்ன இருக்குது? இதுதான் எடுக்கணும். இல்லை, பி ஸ்டார் டி சி எடுக்கலாம், பி ஸ்டார் டி எடுக்கலாம், என்னன்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணதுனால ஏ ஸ்டார் பின்னே பார்த்துக்கலாம். ஏ ஸ்டார் பிக்கு வேல்யூ என்ன இருக்குங்க? சின்னு இருக்குது. ஓகே, இதே சி பி ஸ்டார் ஏக்கும் இருக்கான்னு பார்ப்போம்.
பி ஸ்டார் ஏக்கு ஆன்சர் என்ன இருக்குது? டி இருக்குது. பி ஸ்டார் ஏக்கு ஆன்சர் என்ன இருக்குது? டி. இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்களே செக் பண்ணுங்கள். ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் ஈக்குவலாக இருக்கா? சியும் டியும் ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். அப்போது ஸ்டார் வந்து நாட் காம்படிட்டிவ். ஓகேவா? ஸ்டார் இஸ் நாட் காம்படிட்டிவ். ஸ்டார் இஸ் நாட் காம்படிட்டிவ். இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அசோசியேட்டிவ்க்கும் ஒரு செக் பண்ணணும். சேம் மெத்தடு சேம் ஃபார்முலா கூட எடுத்துக்கோங்க. அசோசியேட்டிவ் என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? அசோசியேட்னா என்னது? ஏ ஸ்டார் பி அதுக்கப்புறம் ஸ்டார் சி. அது எப்படினாலும் எழுதிக்கோங்க. அல்லது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி எதை ஃபஸ்ட் எழுதினாலும் ஓகே தான். இந்த கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்கும் பாருங்கள். ஏ ஸ்டார் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எடுத்து செக் பண்ணுங்கள். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இப்போ ஏ ஸ்டார் பிக்கு அந்த டேபிள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்டார் பிக்கு ஆன்சர் என்னது? சி. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ஸ்டார் பிக்கு ஆன்சர் என்னது? சி. அதுக்கப்புறம் மீதி உள்ள ஸ்டார் சி இருக்குது, அதை எழுதிக்கோங்க. அப்போ சி ஸ்டார் சினா என்னன்னு செக் பண்ணுங்கள். சி ஸ்டார் சி. சி ஸ்டார் சிக்கு ஆன்சர் என்ன இருக்குது? ஏ. ஓகேவா? ஏ. இப்போது அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது ஏ ஸ்டார் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதெல்லாம் பார்க்கணும். பி ஸ்டார் சி. அப்போ பி ஸ்டார் சிக்கு வேல்யூ என்னன்னு பாருங்கள். பி ஸ்டார் சி ஆன்சர் என்னது? பி. பி ஸ்டார் சிக்கு ஆன்சர் என்னது? பி. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? பின்னு எழுதிக்கலாம். இப்போ மறுபடியும் ஏ ஸ்டார் பிக்கு என்ன பாருங்கள். ஏற்கனவே பார்த்து தான் வச்சுருக்கோம். ஏ ஸ்டார் பிக்கு ஆன்சர் என்னது? சி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக? நாட் ஈக்குவல் 1 நாட் ஈக்குவல் டு 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ். மறுபடியும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்படிட்டிவாக அசோசியேட்டிவாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ்னா ஃபார்முலா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. அப்போது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. பி ஸ்டார் ஏன்னா என்னது? ரெண்டுமே ஆன்சர் வேறு வேறு இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி அசோசியேட்டிவ்க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? செக் பண்ணியிருக்கோம். அசோசியேட்னா என்னது? ஏ ஸ்டார் பி எப்படினாலும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எதனாலும் ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி எப்படினாலும் எழுதிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதுக்கு தான் டேபிளில் பார்க்கணும். பார்த்தா அதுக்கு ஆன்சர் சி வருது. அதுக்கப்புறம் மீதி உள்ளது என்ன இருக்குது? ஸ்டார் சி இருக்குது, அது அப்படி போட்டோம். சி ஸ்டார் சிக்கு ஆன்சர் என்ன இருக்குது? ஏ. அது மாதிரி செகண்ட் என்னது? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூக்கு பின்னு இருக்குது. ஏ ஸ்டார் பிக்கு உள்ள வேல்யூ சி. ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டும் கிடையாது. இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.